ஒரு பையன் தன்னுடைய தாயார் கிட்ட இப்படி கேக்குறான், மாம் why is dad's head so bald? BALD bald அப்படின்னா வழுக்கை அப்படின்னு அர்த்தம். is அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. why is அப்படின்னா ஏன் இருக்கிறது. dad அப்படின்னா அப்பா, apostrophe s வந்துருச்சுன்னா உடைய அப்படின்னு அர்த்தம். dads அப்படின்னா அப்பாவினுடைய, head தலை, so bald இவ்வளவு வழுக்கை. why is ஏன் இருக்கிறது. அம்மா அப்பாவினுடைய தலை ஏன் இவ்வளவு வழுக்கையாக இருக்கிறது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க, பிகாஸ் ஏன்னா he thinks a lot. he thinks அப்படின்னா அவர் யோசிக்கிறார், a lot அப்படின்னா நிறைய, and மற்றும் he is very smart அவர் ரொம்ப புத்திசாலி. அம்மா சொன்ன உடனே பையன் என்ன கேக்குறான் பாருங்களேன். then why do you have so much long hair? why do you have அப்படின்னா உங்களுக்கு ஏன் இருக்கிறது. so much long hair அப்படின்னா இவ்வளவு நீளமான முடி. so much அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய, இவ்வளவு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். then அப்படின்ற வார்த்தைக்கு அப்படின்னா பிறவு, பின்ன இப்படிலாம் அர்த்தம் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, just eat your dinner and go to bed. dinner அப்படின்னா இரவு உணவு. just eat your dinner அப்படின்னா பேசாமல் உன் இரவு உணவை சாப்பிட்டு விட்டு go to bed தூங்க செல். இந்த go to bed அப்படின்னா தூங்க போ அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தை பேசுறதுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் மாறிக்கும். இப்ப பாருங்களேன், நீ அங்கேயே வெயிட் பண்ண, ஜஸ்ட் ஒரு 1 minute வந்துருவேன். இப்ப ஜஸ்ட் ஒரு 1 minute வந்துருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. ஜஸ்ட் இப்பதான் வந்தாங்க அப்படின்னா அங்க இப்பதான் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா பேசாமல் அப்படின்னு அர்த்தம். just eat your dinner and go to bed. பேசாம சாப்பிட்டுட்டு தூங்க போ. 1000க்கும் மேற்பட்ட டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தமிழ் மொழிபெயர்ப்போட 5 PDF ஃபைலா இருக்குங்க. தினசரி வாழ்க்கையில பேசக்கூடிய வாக்கியங்களை மட்டுமே கொடுத்திருக்கிறதால இந்த PDFல இருக்கக்கூடிய 1000 சென்டென்சஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க PDF ஃபைலா வாங்கிக்கிறதால ஃப்ரீ டைம்ல உங்க போன்லயே ஓபன் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா 5 PDFஸையும் வாங்கிக்கலாம். இந்த காலகட்டத்தில் 200 ரூபாய் அப்படிங்கிறது தினமும் ஆகக்கூடிய செலவு. 200 ரூபாய்க்கு யோசிச்சுக்கிட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே PDFனு வாட்ஸ்அப் பண்ணுங்க.